ஆல் இண்டியா ரேடியோ பாண்டி பழம்பதிகங்கள் எமது வானொலி களஞ்சிய தொடர் 40ஆம் பகுதி. விளக்கமளிப்பவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். தேவார பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள். திருநாவுக்கரசர் பாடியருளிய திருப்புத்தூர் பதிகம். திருநாவுக்கரசர் திருப்பூந்துருத்தி தலத்தில் திருஞான சம்பந்தரை சந்தித்து பின் விடை பெற்று பாண்டிய நாட்டு பதிகளுக்கு யாத்திரை மேற்கொண்டார். பாண்டிய நாட்டில் அவர் தரிசித்த முதல் தலம் காண்தகைய திருப்புத்தூர் ஆகும். அங்கே திருத்தளிநாதரை பணிந்து போற்றிய பதிகம்தான் இப்பதிகம். தலம் திருப்புத்தூர், இறைவன் திருத்தளிநாதன், இறைவி சிவகாமி அம்மை, பண் திருத்தாண்டகம். திருத்தாண்டகம் தற்போது ஹரிக்காம்போதி அல்லது கமாஸ் ராகத்தில் பாடப்படுகிறது. இப்பதிகம் 6ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இனி அடுத்த பாடலில் தருமைக்கு பொற்கிழி அளித்த திருவிளையாடலை கூறுகிறார். சிவபெருமான் மின்னல் போன்று இடையுடைய உமாதேவியின் பால் பெரிதும் விருப்பமுடையவர், மேருவை வில்லாக உடையவர். தமிழ் சங்கத்தில் புலவராக சென்று வாதிட்டு தருமி என்னும் அந்தணருக்கு பொற்கிழி வாங்கி தந்தவர். பொன் போன்ற கொன்றை மலரும் காந்தள் மலரும் திகழும் சோலை சூழ்ந்த திருப்பத்தூரில் மேவும் திருத்தளிநாதர் என் சிந்தையில் உள்ளார் என்கிறார் இந்த பாடலிலே. சூடாமணி பாண்டியன் தன் மனக்கறிந்தறிந்து பாடல் செய்யுனருக்கு 1000 பொற்காசுகள் என முரசறைந்தான். தன்னை வேண்டி நின்ற தருமியிடம் இறைவன் கொங்குதேர் வாழ்க்கை என்னும் பாடலை தந்து அதனை கொடுத்து மன்னனிடம் 1000 பொற்காசுகளை பெற்றுக்கொள்ள செய்தான். பொறாமை கொண்ட நக்கீரர் அந்த இறைவன் தந்த பாடலை குற்றம் உடையது என்று அந்த பாடலை நிராகரித்தார். இறைவன் புலவராக எழுந்தருளி இப்பாடல் குற்றமற்றது என்று கூறவும் தன் குற்றம் அறிந்து கொள்ளாத நக்கீரன் அப்பாடலை குற்றமே என கூற இறைவன் அவனை வெப்பு நோய் தந்து பொற்றாமரையில் வீழ்த்தினான். மன்னன் வேண்டுகோளை ஏற்று நக்கீரரின் பிணி போக்கி அகத்தியரை அழைத்து நக்கீரருக்கு பாடலில் வழு எது வழு அமைதியது என்னும் விவரம் தெரியாதம் இருப்பதால் இலக்கணத்தை உபதேசிக்க வேண்டுமென்று அகத்தியனிடத்திலே கூறி நக்கீரருக்கு அகத்தியர் மூலமாக வழு வழு அமைதி பற்றிய இலக்கணத்தை உபதேசம் செய்ய செய்தான். தன் குற்றத்தை அறிந்த நக்கீரன் திரு எழுக்கூற்றிருக்கை, பெருந்தேவபாணி, கோபப்பிரசாதம், கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி போன்றவற்றை பாடி இறையருள் பெற்றான். இறுதியில் பார்த்திபனூர் என்னும் இடத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு இப்பாவத்தையும் போக்கிக் கொண்டான். அத்தகைய தருமைக்கு பொற்காசுகளை அளித்த இறைவன் விளையாடிய விளையாட்டு இவ்விளையாட்டு. இதனை நண்பாட்டு புலவனாய் சங்கமேரி நற்கனகக்கிழி தருமைக்கு அருளினோன் என்று பாடுகிறார். இறைவனின் பாட்டு குற்றமற்றது என்பதனால் நண்பாட்டு என்று கூறினார் நாவுக்கரசர். இத்தலத்தின் தலமரம் சரக்கொன்றை என்பதை இந்த பாடலில் கூறி அருளினார். அந்த பாடலை இப்பொழுது கேட்போமா? மின்காட்டும் கொடிமருங்குல் உமையாட்கு என்றும் விருப்பவல்கான் பொறுப்பு வலி சிலைக்கையோன்கான். மின்காட்டும் கொடிமருங்குல் உமையாட்கு என்றும் விருப்பவல்கான் பொறுப்பு வலி சிலைக்கையோன்கான். நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனகக்கிழி தருமிக்கு அருளினோன்கான். நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி
நற்கனகக்கிழி தருமிக்கு அருளினோல்க பொன்காட்ட கடிக்கொள்தை மருங்கே நின்ற புனல் காந்தள் கைகாட்ட கண்டு வண்டு தென் காட்டும் செழும் புறவில் திருப்புத்தூரில் திருத்தளியால்காள் அவன் என் சிந்தையானே நற்கனகக்கிழி தருமிக்கு அருளினோன்காள் பொன்காட்ட கடிக்கொல்தை மருங்கே நின்ற புனல் காந்தள் கைகாட்ட கண்டு வண்டு தென்காட்டும் செழும் புறவில் திருப்புத்தூரில் திருத்தளியான்கான் அவன் என் சிந்தையானே திருப்புத்தூரில் திருத்தளியான்கான் அவன் என் சிந்தையானே அவன் என் சிந்தையானே இனி அடுத்த பாடலில் திருமாலும் பிரம்மனும் இந்திரனும் பணிந்து ஏத்தும் சிறப்பை பாடுகிறார். திருமால், பிரம்மன், இந்திரன் ஆகியோர் பணிந்து ஏத்தும் சிவபெருமான் கொன்றை மலர், வன்னி, ஊமத்தம் ஆகியவற்றை தம் செஞ்சடையில் வைத்தவர். முத்துக்களை ஈனும் மறைக்காட்டில் விளங்கும் மாணிக்க மணியானவர். திருப்பத்தூரில் மேவும் திருத்தளிநாதர் என் சிந்தையுள் விளங்குபவர் என்கிறார். சிவனுக்கு உகந்தவை வன்னியும் ஊமத்தையும் கொன்றையும் ஆகும். திருமறைக்காட்டில் மூடிக்கிடந்த கதவினை தம் பாமாலை கேட்டு திறந்ததை இங்கு நினைத்து போற்றிய அப்பாடலை நாம் கேட்போம். ஏடேறு மலர் கமலத்து அயனும் மாலும் இந்திரனும் பணிந்து ஏத்த இருக்கின்றான். ஏடேறு மலர் கமலத்து அயனும் மாலும் இந்திரனும் பணிந்து ஏத்த இருக்கின்றான். தோடேறு மலர் கடுக்கை வன்னி மத்தம் துன்னிய செஞ்சடையான்கான் துகள் தீர்த்தங்கம். தோடேறு மலர் கடுக்கை வன்னி மத்தம் துன்னிய செஞ்சடையான்கான் துகள் தீர் சங்கம். மாடேரி முத்தீனும் காணல் வேலி மறைக்காட்டு மாமணிகான் வளங்கொள் மேதி. மாடேரி முத்து ஈனும் காணல் வேலி மறைக்காட்டு மாமணிகான் வளங்கொள் மேதி. சேடேரி மடிபடியும் திருப்புத்தூரில் சேடேரி மடிப்படியும் திருப்புத்தூரில் திருத்தளியான்கான் அவள் என் சிந்தையானே. திருத்தளியான்கான் அவள் என் சிந்தையானே. சேடேரி மடிப்படியும் திருப்புத்தூரில் திருத்தளியான்கான் அவள் என் சிந்தையானே. திருத்தளியான்கான் அவன் என் சிந்தையானே. இனி அடுத்த பாடலில் சிவபெருமான் வீற்றிருக்கும் தலங்களை இத்தலத்தில் சிறப்பிக்கிறார். சிவபெருமான் பிறவி கொள்ளும் வல்வினையை நீக்கியவர்.
திருக்கட்சியில் மேவும் ஏகம்பர், பெரும்பற்ற புலியூரில் திருக்கூத்து ஆடி பிணி தீர்ப்பவர், திருவாரூரில் குபேரனின் தோழனாக கொண்டு விளங்கும் களிறு போன்றவர், திருப்பத்தூரில் மேவும் திருத்தளிநாதர் என் சிந்தையில் உள்ளவர் என்கிறார். சிவபெருமான் காஞ்சியில் ஏகாம்பரேஸ்வரன் என்னும் பெயரில் கோவில் கொண்டுள்ளான். இது பிருத்திவித்தலமாகும். என்றும் அழியாத மாவடியின் கீழ் இறைவன் இருப்பதால் ஏகம்பனாயினன். பெரும்பற்ற புலியூரில், அதாவது சிதம்பரத்தில், இறைவன் பொன்னம்பலத்தில் திருநடனமாடி ஐந்தொழில் புரிகிறான். அவர் அடியார்களின் பிறவிப் பிணியை தீர்ப்பவர். திருவாரூரில் குபேரனின் தோழனாக விளங்குபவர். இது சப்தவிடங்க தலங்களில் ஒன்று. அப்படிப்பட்ட சிவபெருமான் திருப்பத்தூரில் விளங்குகிறான் என்கிறார். சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடியவன் இங்கு கௌரி தாண்டவம் ஆடுகிறான். எனவே அவனை மன்றாடி என்கிறார். அந்த பாடலை இப்பொழுது கேட்போம். கருமருவு வல்வினை நோய் அகற்றினான்கான் காமரு பூங்கச்சி ஏகம்பத்தான்கான் கருமருவு வல்வினை நோய் அகற்றினான்கான் காமரு பூங்கச்சி ஏகம்பத்தான்கான் பெருமருவு பேர் உலகில் பெருமருவு பேருலகில் பிணிகள் தீர்க்கும் பெரும்பற்ற தள் புலியூர் மன்றாடிகான் பெருமருவு பேருலகில் பிணிகள் தீர்க்கும் பெரும்பற்ற தன் புலியூர் மன்றாடிகான் தருமருவு கொடுத்தடக்கை அளக்கை கோன்கான் கருமருவு கொடை தடக்கை அளக்கை கோந்தன் சங்காத்தியாரூரில் தளியானைகள் தருமருவு கொடை தடக்கை அளக்கை கோந்தல் சங்காந்தியாரூரில் தளியானைகள் சங்காத்தியாரூரில் தனியானைகள் திருமருவு பொழில் புடைசூழ் திருப்புத்தூரில் திருத்தளியான்கால் அவள் என் சிந்தையானே திருத்தளியான்கான் அவள் எல் சிந்தையானே. இனி அடுத்த பாடலில் இறைவன் கௌரி தாண்டவம் ஆடுவதை சிறப்பிக்கிறார். சிவபெருமான் உமாதேவியார்க்கான திருநடனம் புரிபவர். பாம்பை கையில் பற்றி ஆட்டி கபாலமேந்தி பலியேற்பவர். பவளக்குன்று போன்ற வடிவம் உடையவர். ரிஷப வாகனம் உடையவர். அரவத்தை இடையில் கட்டியவர். வயல்கள் சூழ்ந்த திருப்பத்தூரில் மேவும் திருத்தளிநாதர் என் சிந்தையில் உள்ளவர் என்கிறார். உமையம்மை மூங்கில் போன்ற தோள் உடையவள் என்பதை காம்பாடு தோள் என்று சிறப்பிக்கிறார். திருப்பத்தூரில் இறைவன் கௌரி தாண்டவமாடி லக்ஷ்மி அன்னைக்கு பேரொருள் புரிந்தான். அதனை நட்டம் கலந்த ஆடல் புரிந்தவன் என்கிறார். அத்தகைய பாடல் இதோ. காம்பாடு தோள் உமையாள் காண நட்டம் கலந்தாடல் புரிந்தவள்காள் கையில் வைய காம்பாடு தோள் உமையாள் காண நட்டம் கலந்தாடல் புரிந்தவள்காள்
கையில் வெய்ய பாம்பாட படுதலையில் பலிகொள்வோன்காள் பவளத்தில் பருவரை போல் படிமத்தாள்கள் பாம்பாடபடுதலையில் பலிகொள்வோன்கான் பவளத்தின் பருவரை போல் படிமத்தான்கான் தாம்பாடு சினவிடையே பகடாக் கொண்ட சங்கரல்கள் பொங்கரவக் கச்சையோல்கள் செம்பாடு வயல் புடைசூழ் திருப்புத்தூரில் தாம்பாடு சினவிடையே பகடாக் கொண்ட சங்கரன்கான் பொங்கரவக் கச்சையோன்கான் சேம்பாடு வயல் புடைசூழ் திருப்புத்தூரில் திருத்தளியான்கான் அவன் என் சிந்தையானே திருப்புத்தூரில் திருத்தளியான்கான் அவன் என் சிந்தையானே. இனி அடுத்த பாடலில் சிவபெருமான் 1000 திருநாமங்களை உடையவர் என்பதை குறிக்கிறார். நறுமணம் கமழும் கொன்றை மலர், சந்திரன், வன்னி ஆகியவற்றை சடையில் சூடிய சிவபெருமான் எலும்பும் நாகமும் ஆபரணமாக பூண்டவர், புலித்தோலை உடுத்தியவர், நுண்பொருளாய் விளங்குபவர், 1000 திருநாமங்களை உடையவர், பொழில் சூழ்ந்த திருப்பத்தூரில் மேவும் திருத்தளிநாதர் என் சிந்தையில் உள்ளவர் என்கிறார். தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய நாகங்களை தன் ஆபரணங்களாக ஏற்றும், அவர் ஏவிய புலியை கொன்று அதன் தோலை தன் இடுப்பில் கட்டியும், இறுதியாக முயலகன் அசுரரை கீழே தள்ளியும் அவன் மீது நின்று ஆடினான். இந்த ஆடலை சிறப்பிக்கக்கூடிய பாடல்தான் இப்பாடல். அதனை கேட்போம். வெறிவிரவு மலர்கொன்றை விளங்கு திங்கள் வன்னியோடு விரிசடை மேல் மிளைச்சின்னான்கான் வெறிவிரவு மலர்கொன்றை விளங்கு திங்கள் வன்னியோடு விரிசடை மேல் மிளைச்சினான்கான் பொறிவிரவு கதநாகம் அக்கினோடு புண்டவன்கான் பொறுபுலித்தோல் ஆடையான்கான் பொறிவிரவு கதநாகம் அக்கினோடு புண்டவன்கான் பொறிபுலித்தோல் ஆடையான்கான் அறிவறிய நுண் பொருள்கள் ஆயினான்கான் 1000 பேர் உடையவன்கான் அந்தள் கானல் செறி பொடில் சூழ் மணிமாடத் திருப்புத்தூரில் திருத்தளியான்கான் அவன் என் சிந்தையானே. அறிவறிய நுண்பொருள்கள் ஆயினான்கான் 1000 பேர் உடையவன்கான் அந்தண் கானல் செறிவொழில் சூழ் மணிமாடத் திருப்புத்தூரில் திருத்தளியான்கான் அவன் என் சிந்தையானே.
திருத்தளியான்கான் திருப்புத்தூரில் அவன் என் சிந்தையானே. இனி 7வது பாடலில் காலசம்ஹார மூர்த்தியாகிய இறைவனின் சிறப்பை குறிக்கிறார். சிவபெருமான் மார்க்கண்டேயரின் உயிரை காத்திட காலனை மாய்த்த புண்ணியர், யானையின் தோலை உரித்தவர், சந்திரனை சடையில் சூடியவர், கரும்பும் புன்னையும் விளங்கும் திருவாரூரில் மேவியவர், திருப்பத்தூரில் மேவும் திருத்தளிநாதரே அவர் என் சிந்தையில் உள்ளார் என்கிறார். சிவபெருமானின் எண்வகை வீரச் செயல்களில் ஒன்று யமனை உதைத்தது. இது திருக்கடையூரில் நிகழ்ந்தது. இங்குள்ள காலசம்ஹார மூர்த்தி மிக சிறப்பு மிக்கது. வழுவூரில் தாருகாவன முனிவர்கள் ஏவிய மதயானையின் தோலை உரித்து போர்த்து கஜாரியானார். திருவாரூரில் விராட் புருஷனாய் விற்றிருந்து அருள் புரிகிறார். அத்தகையவன் திருப்பத்தூரில் உள்ள திருத்தளிநாதன் என்று கூறுகிற இப்பாடலை கேட்போமா? புக்கடைந்த வேதியற்காய் காலால் காய்ந்த புண்ணியல்கான் வெண்ணகை வெள்வளையான் அஞ்ச, புக்கடைந்த வேதியற்காற் காலால் காய்ந்த புண்ணியன்கான் வெண்ணகை வெள்வளையாள் அஞ்ச, மிக்கெதிர்ந்த கரிவெருவ உரித்த கோன்கான், மிக்கெதிர்ந்த கரிவெருவ உரித்த கோன்கான் வெண்மதியை தலை சேர்த்த திண்மையோன்கான், வெண்மதியை தலை சேர்த்த திண்மையோன்கான், அக்கரும்பு பெரும்புன்னை நெருங்கு சோலை ஆரூருக்கு அதிபதிகான் அந்தண் தெண்டல், அக்கரும்பு பெரும்புன்னை நெருங்கு சோலை ஆரூருக்கு அதிபதிகான் அந்தண் தெண்டல் திக்கு அணைந்து வருமருங்கில் திருப்புத்தூரில் திருத்தளியான்கான் அவன் என் சிந்தையானே. திக்கு அணைந்து வருமருங்கில் திருப்புத்தூரில் திருத்தளியான்கான் அவன் என் சிந்தையானே. இனி அடுத்த பாடலில் தக்கன் வேள்வி அழித்தல், மன்மதனை எரித்தல் போன்ற வீரச் செயல்களை சிறப்பிக்கிறார். சிவபெருமான் அனைவருக்கும் பற்றும் துணையுமாக விளங்குபவர், வானோர்க்கும் மற்றும் அனைவருக்கும் தலைவர், தக்ஷன் செய்த வேள்வியை அழித்தவர், அறியாமையையும் சினத்தையும் அகற்றி ஞானம் மிகுந்து தோன்றிட விளங்கும் பெற்றி உடையவர், திருக்கழுகுன்றத்தில் மேவியவர், மன்மதனை எரித்தவர், சீர்மருவும் திருப்பத்தூரில் மேவும் திருத்தளிநாதர் அவர் என் சிந்தையில் உள்ளவர் என்கிறார். தக்ஷன் வேள்வியை அழித்த இடம் திருப்பரியலூர் என இன்று வழங்கப்படுகிறது. இத்திருக்கோவிலில் யாக சம்ஹார மூர்த்தி மிகவும் சிறப்புடையது. இங்கு இளங்கொம்பு அணையாள் உடனாய தக்ஷபுரீஸ்வரர் வீற்றிருக்கிறார். இதனை தக்கன் தன் வேள்வி செற்ற கொற்றவன் என்கிறார். வேதங்கள் 4 மலையாய் உருவாகியிருக்கும் இடம் திருக்கழுகுன்றம், திருமாலும் பிரம்மனும் வழிபட்ட தலமாகும். இதனை திருத்தாண்டகமாக திருநாவுக்கரசர் பதிகம் பாடியுள்ளார். திருக்குறுக்கையில் காமனை கண்ணால் காய்ந்தவர், இந்த 3ஐயும் இப்பாடலில் சிறப்பித்தார். கொடுஞ்சினம் என்று ஆணவ மலத்தை இப்பாடலில் குறித்தார். அத்தகைய பாடலை
இப்பொழுது நாம் கேட்போம். பற்றவன்கான் ஏனோர்க்கும் வானோர்க்கும் பற்றவன்கான் ஏனோர்க்கும் வானோர்க்கும் பராபரன்கான் தக்கண்டல் வேள்வி சற்ற பராபரன்கான் தக்கண்டல் வேள்வி சற்ற பற்றவன்கான் ஏனோர்க்கும் வானோர்க்கும் பராபரன்கான் தக்கண்டல் வேள்வி சற்ற கொற்றவன்கான் கோடும் சினத்தை அடங்க கொற்றவன்கான் கொடும் சீனத்தை அடங்க செற்று ஞானத்தை மேன்மிகுத்தல் கோளா கொண்ட கொற்றவன்கான் கொடும் சினத்தை அடங்க செற்று ஞானத்தை மேன்மிகுத்தல் கோளா கொண்ட ஞானத்தை மேன்மிகுத்தல் கோளா கொண்ட பெற்றியன்கான் பிறங்கருவி கழுக்குண்டத்தியம் பிங்ககல்கான் பெற்றியன்கான் பிறங்கருவியே கழுக்குண்டத்தியம் பிங்ககன்கான் பேரெழிலார் காம வேளை பெற்றியன்கான் பிறங்கே அருவி கழுக்குண்டத்தேயம் பிங்ககன்கான் பேரெழிலார் காம வேளை செற்றவன்கான் சீர்மருவு செற்றவன்கான் தேர்மருவு திருப்புத்தூரில் திருத்தளியான்கான் அவள் எல் சிந்தையானே செற்றவன்கான் தீர்மருவு திரு புத்தூரில் திருத்தளியான்கான் அவள் எல் சிந்தையானே திருத்தளியான்கான் அவள் எல்